ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆட்டு தலைக்கறியை வச்சு 2 விதமான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ஆட்டு தலைக்கறி சாப்பிட்டதே இல்லை, பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆட்டு தலைக்கறி ஃப்ரையும் ஆட்டு தலைக்கறி குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ 1 கிலோ ஆட்டு தலைக்கறி வாங்கிட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆட்டு தலைக்கறியில் உப்பு சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். நான் வாங்கின கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே நம்ம சுற்றுற தோல் இருக்கும் பார்த்தீங்களா, ஆட்டோட தோல், அதெல்லாம் கூட சேர்த்து எடுத்துட்டாங்க போல இருக்குது. ஃபுல்லாக கறி வெள்ளையாகவே இருக்குது. தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே நான் சேர்த்துக்க போகிறேன். எலுமிச்சை சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சம் பழமாக இருந்தால் நீங்கள் 1 பழம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய பழமாக இருந்ததுன்னா 1/2 பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக எலுமிச்சம் பழம் சாறு சேர்த்துட்டாலும் புளிப்பாக இருக்கும் சாப்பிட. நான் இப்போது 1/2 எலுமிச்சம் பழத்தோடைய சாறு சேர்த்துக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போது குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே ஊற விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நல்லா 1 மணி நேரம் கறி நல்லா ஊறி வந்துருச்சு மசாலா. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு இந்த குக்கரில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த ஆட்டு தலைக்கறியை சேர்த்துக்கலாம். கூடவே தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதாவது ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், கறி வேகிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கர்லேயே கறியை நல்லா வேக வைக்கிறீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு 3/4 பாகத்துக்கு நீங்கள் ஆட்டு தலைக்கறியை வேக வச்சுட்டு ஒரு 1/4 பாகம் நீங்கள் கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணி நீங்கள் நான் சேர்த்துருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 3/4 பாகத்துக்கும் மேலே வெந்திருக்கு. ஆனால் ஃபுல்லாக நான் வேக வைக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வேக வச்சுருக்கிறதுனால அந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போ கறி இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகும்பொழுது கரெக்டான பதத்துக்கு கறி வெந்து வந்துடும். நீங்கள் முழுசாகவே நீங்கள் குக்கர்லேயே கறியை வேக வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டான பதத்தில் தண்ணியும் ட்ரை ஆகிட்டு கறியும் நல்லா வெந்து வரும். ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா கூட கறி சாப்பிட்ற டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் பார்த்துக்கோங்க, இந்த ஒரு டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் 200 கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிட்டு இந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு கூடவே உப்பும் சேர்த்து நான் நல்லா வதக்கிக்கிறேன். ஏற்கனவே கறியில் நம்ம பார்த்திங்கன்னா உப்பு நிறையவே சேர்த்துருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா நான் வதக்கிக்க போகிறேன். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் தலைக்கறியை கடாயில் சேர்த்துக்கலாம். இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா கொஞ்சம் ட்ரையாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு மசாலாலாம் பார்த்திங்கன்னா ஆட்டு தலைக்கறியெலாம் நல்லா சூப்பராக ஒட்டி வந்திருக்கு. சாப்பிடவே நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கடைசியாக இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ரொம்ப பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக ஆட்டு தலைக்கறி ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள். ஆட்டு தலைக்கறி ஃப்ரை டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும்.
ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுத்தலைக்கறி குழம்பு செஞ்சால் பிடிக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஆட்டுத்தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இப்போது ஆட்டுத்தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஆட்டுத்தலைக்கறி அப்படியே வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு இருக்கும். நான் வாங்கிட்டு வந்த ஆட்டுத்தலைக்கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து கறியை கழுவி எடுத்துக்கோங்க. 1 முறை 2 முறை கழுவினா போதாது, ஒரு 5-6 முறையாவது நல்லா தண்ணியில் கழுவி எடுக்கணும். ஏன்னா ஆட்டுத்தலையை வந்து சுட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுப்பாங்க. அந்த மேலே அந்த கருப்பு கருப்பாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லா தேய்ச்சி கழுவி எடுக்கணும். ஒரு 3 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா திரும்பவும் 3 முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 5-6 முறையாவது நீங்கள் கறியை நல்லா கழுவி எடுக்கணும். இப்போ ஆட்டுத்தலைக்கறியை நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லைட்டாக காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 3 ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு கை நிறைய வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேணாம். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் சூடு ஆறினதும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூட தேங்காவையும் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். மசாலா அரைச்சி சேர்த்து செய்யும் பொழுது 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிறேன். சின்ன தேங்காய் வந்து அரை முடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தேங்காவாக இருந்தால் இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு கலந்து சேர்த்துக்கோங்க. மல்லி விதை சோம்பு எல்லாமே நல்லா நைஸாக அரைப்பட்டு வரணும், அது வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். பொதுவாக நான்வெஜ்க்கெல்லாம் எண்ணெய் நிறையா சேர்த்து செஞ்சோம்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா 1 துண்டு பட்டை, 1 அன்னாச்சி பூ சேர்த்துக்கிறேன். கூடவே சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே சின்ன வெங்காயத்தை நம்ம வதக்கி வேறு அரைச்சி வச்சுருக்கோம், அதனால் இப்போ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ ஆட்டுத்தலை அதுக்கேற்றது போல் நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொடியாக. இப்போ இந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ஸ்டார்டிங்லேயே மல்லித்தூள் வெங்காயம் எல்லாம் வதக்கணும் பார்த்தீங்களா, அப்போவே இஞ்சியும் பூண்டையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிட்டு இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுனால நான் வந்து வதக்கும்போது சேர்த்துக்கல. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சேர்த்துருந்த தக்காளி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சமயத்தில் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு தலையை சேர்த்துக்கலாம். கறி சேர்த்ததுக்கப்புறமா கூடவே நான் வந்து காரத்துக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்க போகிறேன். வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கணும். கறி வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இந்த விழுதை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினா போதும். மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இப்போது தண்ணி தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் இப்போ கெட்டியாக தான் செய்ய போகிறேன், ரொம்ப தண்ணியாக செய்ய போகிறதில்ல.
தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு வேளை உப்பு பார்த்தலைன்னா கொஞ்சம் இப்போவே சேர்த்து கூட நீங்கள் கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. குறைஞ்சது ஒரு 6-7 விசிலாவது வந்தால் தான் கறி வந்து நல்லா வெந்து வரும். நான் இப்போ வந்து 7 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட் வந்து இப்போ குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் குக்கரில் வேக வச்சு எடுத்தாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து. அதனால் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டேன். மட்டன் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணோம்னாலே போதும். மசாலாவுடைய பச்சை மணமும் போயிட்டு நல்லா குக் ஆகிடும். நான் மட்டன் மசாலா சேர்த்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன். மறக்காமல் குக்கர் விசில் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா மட்டன் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. தண்ணியாக இருந்தது கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழம்பு கொஞ்சம் நான் வந்து கெட்டியாக தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா குழம்பு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து நீங்கள் குக் பண்ணிக்கலாம் வேக வைக்கும் பொழுதே. இப்போ கடைசியாக இது கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக ஆட்டு தலை கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். கொஞ்சம் மசாலா நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம். சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 2 விதமான ரெசிபியுமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்டு தலைக்கறி வாங்கினீங்கன்னா இனிமேல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இது போல் ஆட்டு தலைக்கறி குழம்பும் செஞ்சு பாருங்கள். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.